நன்றி, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலவடைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏற்படுத்த அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைக்கிறார். காலமே அதற்கு சகாயம் வராமே இந்த காலவடையில் எழுந்து நாம் மாமானே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக கூடி ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். நல்ல காலை வேளையில் இரவு முழுவது நல்ல இழைப்பாடலை கொடுத்து காலையில் எழுந்தவரை துதிக்க தேவன் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபைகளுக்காக நன்றி, அவருடைய இரக்கத்திற்காக நன்றி, அவருடைய தயவுக்காக நன்றி 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 நன்றி. கால்களில் மங்கிய பிரச்சனைகளை தரப்பட்டும் எல்லா கரங்களிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான மகிழ்வுள்ள நாமத்தை இயேசு என்ற நாம் இரட்சகர் என்ற நாம் வல்லமுள்ள நாமம் வைத்துகிறோம். ஆமே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. சர்வவல்ல இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சகலவிதமான நன்மைகள் கிருபைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய வரை பேரான குமாரனை நமக்காக அனுப்பி விட்டுக் கொடுத்தாரே. அவருடைய நன்றிகளை செலுத்தி கொண்டே இருக்கும், துதிகளை ஏறெடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே நன்றி. மகிமை பிதாவே, ஜோதிகள் பிதாவே, வல்லமை பிதாவே, கோடான கோடி நன்றி. உடைய கிருபைக்காக நம்மை துதிக்கிறோம், உடைய இரக்கத்திற்காக நம்மை துதிக்கிறோம், உடைய தயவுக்காக நம்மை துதிக்கிறோம், உடைய ஆச்சரியமான உடைய வழிகளுக்காக நம்மை துதிக்கிறோம், மகிமையான உடைய செயல்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். கிருபை 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 கிருபை. இந்த காலநிலையுடைய வல்லமையினால நிரப்பும், மகிமையினால நிரப்பும் 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 நிரப்பும். இந்த காலங்களோடு பேசும் ஜெபங்களை கேட்டருளும். ஆண்டவரே, வார்த்தை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய கிருபைக்காக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறவர் என்று அவரை பாடி நான் மகிமைப்படுத்துவோம். அந்த காலவெளியிலே வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய மிகவும் அதிகமாக வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்த உமக்கே மகிமை. இந்த காலவெளியில் நம்முடைய தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 32 15 வசனம் முதல் நாம் வாசிக்க போகிறோம். அங்கே உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆவி ஊற்றப்பட்டு விட்டால் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அங்கே நீதியின் கிரியை வரும், சமாதானம், நீதியின் பலன் அங்கே வருமா.
18ஆம் வசனத்துல 32 ஏசியா 18 என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பதில் எப்ப நடக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. When the Spirit of God is poured upon us, அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் என்ன செய்யப்படணும்? ஊற்றப்படணும். இதற்காக நாம் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை நமக்கு ஊற்றணும். பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்கு வேண்டும். அப்போ செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மை செழிப்பாக மாற்றுவார். ஏசி 59:19 இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்துரு வரும்போது வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவுடைய வல்லமைகள் செழிப்பு கொண்டு வருகிறது. பரிசுத்தாவுடைய வல்லமை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எதிர் சக்திகள், அந்தகாரங்கள், பொல்லாத வல்லமைகள் எதிர்த்து நமக்கு விரோதமாய் வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த காணொலியில் அப்படிப்பட்ட மகிமையின் ஆவி, அதைத்தான் அங்க 32:15 உன்னதத்திலிருந்து ஆவி நம்மை ஊற்றப்படும் மட்டும் அப்படிங்கிறாங்க. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். சத்துரு வந்தால் கர்த்தர் கொடி ஏற்றுவார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டு விடும். இன்னும் சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனால் சுகமாக்க முடியாத வியாதி இல்லை, தேவனால் ஆசீர்வதிக்க முடியாத குடும்பம் இல்லை, தேவனால் பேசப்பட முடியாத மக்கள் இல்லை. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு எதைத்தான் செய்ய முடியும், அதுதான் செய்ய முடியும் அப்படி இல்லை, எல்லாமே அவரால். God can do, Jesus can do all things. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அக்னி சூளையும் பாதுகாப்பார், சிங்கத்தை வெளியும் பாதுகாப்பார், ஆமான் கையிலிருந்தும் பாதுகாப்பார், செங்கடலுக்கும் பாதுகாப்பார், அங்கே ஆறுகளுக்கும் பாதுகாப்பார், அங்கே லோத்துல சோதோமுக்கும் பாதுகாப்பார். அப்படின்னா எல்லாம் அவருடைய புரிந்தவர்கள் இந்த காலை விளைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆளுவைதான். உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறிவிடும். செழிப்பான வயல்வெளியாக மாறிடும். அப்போ இந்த செழிப்பான வயல்வெளி வந்தால் நீதி தங்கி இருக்கும் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் பரிசுத்தாவினுடைய வல்லமை தான். We need the power of the Holy Spirit in our life. பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் பலித்துவிடும். ஆகவேதான் வனாந்தரத்தை செழிப்பாக்கும் ஆவியானவர் சத்துரு வந்தால் வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றி நம்மை பாதுகாக்கிற ஆவியானவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பரிசுத்த ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 விடுதலை தருகின்ற ஆவியானவர். ஆகவே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. Where there is the Spirit of God, there is deliverance. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் கடத்துல விடுதலை. என்ன விடுதலை? வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்தில் விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை. இன்று காலை கேட்போம் ஆண்டவர் நோக்கி, உடைய ஆவியின் குடும்பத்தின் மேல் ஊற்றப்படட்டும், திருச்சபை மேல் உடைய ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே எங்களுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றும். வல்லமை ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் அனுபவித்தது போதும், கிடைத்தது போதும். இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை. மோர் பவர், மோர் பவர். இன்னும் வல்லமை நாம் எங்களை நிரப்பும். நம்முடைய அதீத வல்லமை, அதீத மகிமையினால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும். அந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்மையில் ஊற்றப்படும் மட்டும். இன்னும் ரோமர் 8:26 பலவீனங்களில் உதவி செய்கிறார். இந்த பரிசுத்தாவின் நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டார். வனாந்தரத்தை செழிப்பாக்குவது மட்டுமல்ல, சத்துரு வந்தால் குடியேற்றுகிறது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது மட்டுமல்ல, பலவீனத்தில் உதவி செய்வார்.
when we became weak, நாம் விலகினராய் மாறும்போது விலகீனத்தில் தேவனுடைய பலன்கள் வரும். ஆமென். பரிசுத்தாவை பெற்றவர்கள் ஜெயிக்கிறவர்களுக்கு தெரியும். இவ்வளவு போராட்டம் வந்து இன்னும் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, சபை ஓடிக்கிட்டு இருக்குது, ஊழியர்கள் நடக்குது. யாருடைய வல்லமை? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே. ஆமென். ஹல்லேலூயா. Holy Spirit helps us to pray. சகரியா 12:10 விண்ணப்பங்களில் ஆவியை ஊற்றுவான். அப்போஸ்தலர் 2:4 வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் 12:4 வரங்களை தருகிறார். கலாத்தியர் 5:22 கனிகளை தருகிறார். அப்படின்றால் பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத ஒன்றுமே பரிசுத்த உன்னதத்தில் செய்யப்படுகிறோம். ஆவி ஊற்றப்படுகிறோம். கரங்களை வைத்து இந்த காணொலியிலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே உன்னதத்திலிருந்து உடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, உடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உடைய கிருபை, உடைய மகிமை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. வல்லமை ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. இன்று காலை கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய கிரியைகள் குடும்பங்களில் ஊற்றப்படுகிறது, சபைகளில் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தின் மேல், பல நாட்கள் தாகத்தோடு வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த சபையிலே, ஆராதனையின் மேல், ஊழியத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் காலையிலே வல்லமை இறங்கட்டும். ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது செழிப்பான வயல்வெளி. ஆமென். ஹல்லேலூயா. செழிப்பான. எப்படி செழிக்கும்? ஏசாயா 35:1 புஷ்பத்தை போல செழிக்கும். ஏசாயா 5:1 sing for joy, செழிப்பை வந்து பாட ஆரம்பிக்கும். செழிப்பும் பாடல் வரும். அதாவது மகிமை வரும், செழிப்பு பாடல் வரும். அடுத்தது லீபனோனின் மகிமை. ஏசாயா 29:12 ஆண்டவருடைய செழிப்பு வனாந்தரத்தில், ஆண்டவருடைய செழிப்பு வந்துச்சுன்னா லீபனோனை போல மாறும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:9 எப்படி நம்மளை செழிப்பாக்குற? பரிசுத்த ஆவியானவருடைய நதி ஓடும், தேவ நதி ஓடும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:17 செழிப்பின் காலங்கள் வரும். Oh, the time of blessings, the time of all the blessings will come. நம்முடைய வாழ்விலே செழிப்பான காலங்களை கர்த்தர் தருவார். செழிப்பான நாட்களை தேவன் நமக்கு தருவார். இன்று ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், செழிப்பான காலங்கள் வரும், என் மகிமையான நாட்கள் உங்களுக்கு வரும். அதுக்கு என்னுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். உங்கள் மேலின் ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. செழிப்பை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் சத்து வரும்போது, உள்ளம் போல வரும்போது குடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆவியானவர், விடுதலை தருகிற ஆவியானவர், பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வல்லமை தருகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மத்திலே ஊற்றப்படுவதாக. எல்லாருக்கும் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து நம்முடைய ஆவியை ஊற்றும், உன்னதத்திலிருந்து நம்முடைய வல்லமையை ஊற்றும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும், அப்படிப்பட்ட வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி, நன்றி. இந்த காலையில் ஒரு அபிஷேகம் இறங்கும். இப்பொழுது ஆராதித்து தேவனை துதிக்கிற வேளையிலே பரிசுத்தனுடைய வல்லமை நம்மேல் ஊற்றப்பட போகிறது. கர்த்தருடைய ஆவி ஏசாயா 32:15 படி உலகத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். பரிசுத்தம் ஊற்றப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். சத்துரு வந்தால் விடுதலை, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை, விடுதலை, பலவீனத்தில் உதவி, ஜெப வல்லமை, வரங்கள், எல்லா கிருபையும் தேவன் நமக்கு தந்து விடுவார். இந்த காலங்களில் ஆமென். அதிகாலை ஜெபத்தில் ஒரு மகிமை இறங்கி வருகிறது. அதிகாலை ஜெபத்தில்
ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. இருக்கிற இடங்களில் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஒரு நிமிடம் அப்படியே ஆராதிக்க போகிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வமா, நீர் மாத்திரம் போதுமானவரை இந்த கால்வழியில் நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். பரிசுத்தனுடைய வல்லமை ஆங்காங்கே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. தெய்வமா வல்லமை ஊற்றாண்டவரே கால்வழியில் ஆராதித்துக் கொண்டு வல்லமை இறங்குவதாக. நீக்க தம்மையே தந்தி நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த காலையிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மை ஊற்றப்படுவதாக. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். இந்த காலையிலே ஏதோ ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. பல வருடமாக வறட்சியா போராட்டமா, இன்னும் முன்னேற முடியவில்லை, வேலை சரியாகவே, பிள்ளைகள் செற்றாகவே, ஒரு நாள் ஜோமனை அற்புதங்கள் நடக்கலையே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். குடும்பத்திற்கு கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறார். நல்ல கர்த்தரை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வல்லமையை ஊற்றி அனாந்தரத்தை மாற்றம் என்று கேட்போம். கர்த்தர் இந்த காலை தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். சத்துரு வந்து ஒரே போராட்டமா, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து கொடி ஏற்றுவார். சத்துருவை கொடி அசைத்து விரட்டி விடுவார். ஆமே, இந்த காலை அற்புதம் நடக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற வல்லமுள்ள ஆவியானவர் இந்த காலையில் பலவீனமாக யார் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஜெபத்துக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். ஆமே, வரங்களை கற்றுத் தருகிறார். ஊழியர்களுக்கு தேவன் தம்முடைய வரங்களை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை அருளுகிறார். ஊழிய வரங்கள் 9 பரிசுத்தருடைய வரங்கள். இந்த வரங்களை எல்லாம் கொடுத்து ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துவார். கலாச்சார 5:22 மணி கனிகளை தருவார். ஆம், இன்று காலை வல்லமை நாம் நிரப்பும். இந்த வல்லமுள்ள ஆவியானவர்
ஊற்றப்படுவீராக. எல்லா கன்றை சோதரங்களும் உடைய வல்லமை பொழியட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். ஊற்றுடைய வல்லமை, சாவுகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், தொல்லைகள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும். அரசு தாமையானவர் ஊற்றப்படுவீராக. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த காலையில் நாம் எப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஊழியர்கள் மக்கள் திருச்சபை யாவரையும் ஆசீர்வதியும் அவையானவர் ஊற்றப்படுகிறார். மனாந்தர் வயல் வழியாக மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், விடுதலை உண்டாகட்டும். சத்து குடும்பங்களை அழித்திருப்போம், விடுதலை ஆவியானவர் விடுதலை அனுப்போம், உடைய அக்கினி அனுப்போம், உடைய மகிமை அனுப்போம். இந்த ஏசியா 75:15, ஏசியா 59:19, சகரியா 4:6 இந்த வசனங்களின்படி கர்த்தருடைய வல்லமை வந்து வெளிப்படுவதாக ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் அற்புதம். அப்படியே நீ செய்துவிட்டதுக்காக உமக்கே எல்லா மகிமையும் கனமும் புதியும் செலுத்துகிறேன். வல்லமை நாளும் ஒவ்வொருவரையும் நடக்கும். சாபங்கள் மாறி செழிப்பு, நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் பெருகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, கர்ப்பஸ்திரிகள் கை குழந்தைகளை ஆசீர்வதி, குழந்தைகளை ஆசீர்வதியும். வேலைக்கு போகிற போது கிருபை கூட இருக்கட்டும். வேலையில் ப்ரமோஷன் வர முடியாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற அற்புதம் நடக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள், நாள் வரும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எனக்கு யாரும் ஜெபிக்கலையே இயங்குகிற உடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்டுடைய வல்லமை விளங்க செய்யும். வல்லமை அனுப்பும், தொடும். உத்தரவாக்கியம் இல்லாத குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். அதாவது செழிப்பாக மாறட்டும். ஒரு இடத்தை கூட வாங்கி வீட்டை கட்ட முடியவில்லையே, நிறுத்தவில்லையே, எல்லாம் மாறட்டும். செழிப்பா சாவங்கள் மாறட்டும். உடையனாக கொடுத்த அதிகாரத்தின் பேரில் இந்த காலங்களில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகள் கூடியிருந்த ஒவ்வொருவருக்காக கொண்டாடுகிறேன். வெள்ளமுள்ள ஆவியானவரை ஊற்றி அற்புதம் செய்தது மகிமையை வெளிப்படுத்தும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.